நம்ம சபையில் ஒரு விசுவாசி இருக்கிறாரு. அப்பா அவரை பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் தேவ கிருபையினால் சின்னதாக ஆரம்பித்து இன்றைக்கி கோடிகளில் புரள்றாரு. ஒரு மாதம் சில கோடிகளை டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் ஆஃப். அவர் 2 ஃபோன் வச்சுருப்பார். ஒன்று பர்சனல் ஃபோன், ஒன்று பிஸ்னஸ் ஃபோன். ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பிஸ்னஸ் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். எவ்வளவு கோடிக்கு ஆர்டர் வந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை பேச மாட்டாராம். அது ரெஸ்ட். 6 நாள் உழைச்சாங்க, காலிலேருந்து ராத்திரி வரைக்கும். இந்த நாள் தேவனுடைய சமூகத்துக்கு வரணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அவர் சர்ச்சுக்கு இன்னும் வராரு, அங்கே சாப்பலுக்கு வராரு. சீக்கிரமாக வந்துடுவார். 7 மணி சர்வீஸ்க்கு 6:30க்கெலாம் கூலாக உட்காந்துருப்பார். நல்லா ஆராதிப்பார், வசனம் கேட்பார், நல்ல தேவனை முடிச்சோடனே ஓடலாம் மாட்டார். அங்கே சாப்பாடு கொடுப்போம், அங்கே காலையில் சாப்பாடு வாங்கலாம். சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நல்லா பேசிட்டு பொறுமையாக கிளம்பி போவார். அவசரமே பட மாட்டார். அவருடைய பாலிசி. கர்த்தருடைய கிருபையினால் அவர் இன்னும் ஆண்டவர் மேன்மைப்படுத்திட்டே தான் இருக்கிறார். சரீரத்துக்கும் ரெஸ்ட்டு, மைண்டுக்கும் ரெஸ்ட்டு. ஆண்டவர் இதை நம்முடைய சிஸ்டமில் கொண்டு வரணும். ஏன் நமக்கு இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லைன்னா, நாம் தேவன் கொடுத்த ஓய்வை நாம் கொண்டாடுறதில்ல. we have learned to become busy all the time. 7 நாளில் ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் பிளான் பண்ணுங்க, ரெஸ்ட். ஆலயத்துக்கு வர்றீங்களா? praise God, I want to rest in the presence of God. தேவனுடைய ஆலயத்தை நான் ரிலாக்ஸ் பண்ண விரும்புகிறேன், கர்த்தரண்டை சேர்றேன். அந்த அந்த எண்ணத்தோடு பாருங்க. ஆண்டவர் சார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறீங்களா? என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? வேலை செய்கிறத கொஞ்சம் குறைங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எந்த நேரமும் வேலை செய்யணும், எந்த நேரமும் பிஸியாக இருக்கணுன்றதுலேருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் சொல்கிறார், 6 நாள் வேலை செஞ்சுட்டா 1 நாள் ரெஸ்ட் எடுப்பா. ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் செய்யலாம்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். நிறைய பேருடைய லைஃப்பில் அந்த ஓயாத வேலை பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. எங்கேயாவது ஊழியம் போகணுமா? போயிட்டு வாங்க, போய் சொஸ்தமாக்க வேண்டியவங்களை சொஸ்தமாக்குங்க. தரித்திற்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. நன்மை செய்கிறது மேன்மை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை இதெல்லாம் முடியல, தூங்கணும்னா கூட தூங்கிடுங்க, நல்லா படுத்து தூங்குங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உடம்புக்கு என்ன வேணும்? சில பேருக்கு ரெஸ்ட் வேணும். அல்லது நன்மை செய்யணும். நான் ஆண்டவருக்காக ஓடி தேவனுக்காக காரியங்களை நன்மை செய்கிறதுல நான் சந்தோஷம். இந்த சண்டே கூட வேலைக்கான அலுவல்களில் போய் ரொம்ப ஈடுபடாது. கீப் யுவர் ஹார்ட் அட் ரெஸ்ட். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபம் பண்ணிடுறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் கிருபையினால் நம்ம சர்ச்சில் பில்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் ரொம்ப கைதேர்ந்த வல்லுநர்கள் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் ஜூம் வழியாக நாங்கள் எல்லோரும் கூடி ஒரு 6-7 பேர் கூடி ஜெபம் பண்ணுறது வழக்கம். இது ஆரம்பித்த காலத்து வர 6 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. தேவ கிருபையினால் வேலை ஆரம்பிச்சிருந்து செய்கிறோம். அதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூடி ஜெபம் பண்ணுறோம். அப்போ ஒரு நாள் அந்த ஜெபம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அதில் ஒரு பொறியாளர் ஒருத்தர் இருக்கிறார், பிரதர் திலீபா ராஜன் சொல்லி. அவங்க தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், இந்தியாவில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருக்கிறார். அவர் ஜெபத்தில் இருக்கிறாங்க. அப்போது நான் ஜெபம் முடித்த உடனே அப்போ அந்த பால்கனி போடுற விஷயம், பால்கனி நடந்துகிட்ருக்கு. அப்போ நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், அங்கிள் அந்த பால்கனியில் அந்த ஒரு பீம் ஒன்று இருக்குது. இது இப்போ சண்டே ப்ரேயர் முடிஞ்ச உடனே சொல்கிறேன், இந்த பால்கனியில் ஒரு பீம் இருக்குது, அந்த பீம் கொஞ்சம் அந்த அந்த இதை கொஞ்சம் மாற்றி போடணும், எனக்கு ரிவர்ஸில் எனக்கு வேணும், பீம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு பில்டிங்கில் டிசைன் பற்றி சொன்னேன். அவர் உடனே ரிப்ளை பண்ணுறாரு, கேப்ரியல் நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, நான் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வேலையை பற்றிலாம் நான் பேசுறது இல்லைன்னாரு. செவுட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் அவர் சொன்னதுக்கு நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவர் ஊழியத்தில் இல்லை, விசுவாசியாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, ஞாயிற்றுக்கிழமை நான் வேலையை பற்றி என்ன பண்ண மாட்டேன், நாளைக்கு இதை பற்றி பேசலாம், இன்றைக்கி வேண்டாம், திங்கக்கிழமை காலையிலே நம்ம பேசுவோம், இன்றைக்கி வேண்டாம். இது எனக்கு உணர்வை தந்தது. இன்றைக்கி எத்தனை பேருங்க சர்ச்சில் உட்காந்துட்டு பிஸ்னஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்ன வாட்ஸ்அப் வருது, என்ன இமெயில் வருது. எப்பா ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்பா. ஒரு நாள் என்ன சம்பாரிச்சு 3 வேளை தானே சாப்பிட போகிறோம். என்னதான் நம்ம கோடி கோடியாக சம்பாரிச்சாலும் ஒரு வீட்டில் தானே வாழ போகிறோம், ஒரு அறையில் தான் தூங்க போகிறோம். அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பா. ஒரு நாள் ஓய்ந்துரு. உன் சரீரத்துக்கு இளைப்பாறுதல், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். தேவனோடு நம்ம நேரத்தை செலவழிக்கலாம், நன்மை செய்கிறதுலேயும் நாம் நேரத்தை செலவழிக்கலாம். இந்த ரெஸ்ட்டுக்காக தான் ஆண்டவர் 7ஆம் நாளில் ஓய்வு நாளாய் ஆசரித்து அந்த ஓய்வு நாளில் வேலை செய்கிறவனை கொலையை செஞ்சிருங்கன்னு சொன்னார். அவன் உயிரோடு இருக்கிறத விட செத்து போகிறதே நல்லதுன்றார். எதற்கு இப்படி சொன்னார்? நான் நிச்சயமாக நம்புகிறேன், நம்முடைய நன்மைக்காகவே. நாம் இளைப்பாறணும்னு விரும்பி தான் ஆண்டவர் செய்திருக்கிறார்.
பிரியமானவர்களே, இயேசு இந்த ரெஸ்ட்டை எப்படி கொண்டாடினார் பாருங்க, அதுதான் நம்மளுக்கு மாதிரி. இயேசு எப்படி இந்த ரெஸ்ட்டை கொண்டாடினார்? நீங்கள் தயவு செய்து மார்க் எழுதின சுவிசேஷம் 1 வாசிப்பீங்களானா, அவர் எப்படி ஓய்வு நாளை ஆசிரித்தார் பாருங்க. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுங்க, ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து. அப்போ இயேசு போதகம் பண்ணார். அவரோட இந்த சீஷர்கள்லாம் என்ன செய்தாங்க? போதகத்தை கேட்டாங்க. அப்போ டேக்அவே என்னன்னு கேட்டா, 1 day of rest, வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட். எதுக்குன்னு சொன்னா, இவ்வளோ நாள் 6 நாள் உலகத்தின் சத்தத்தை கேட்டேன், மனுஷன் பேசுகிற சத்தத்தை கேட்டேன். 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கிற நாள் யாருடைய சத்தத்தை கேட்பேன்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நான் அன்பா சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ வேகமாக ஓடலான்னு வராதிங்க, இளைப்பாறணும். எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் அப்படி சாஞ்சு சொல்லுங்களேன் பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இந்த ஓய்வு நாள் அப்படின்றத நம்ம நிறைய வேளை என்ஃபோர்ஸ் பண்ணாததுனால நிறைய பேர் ரொம்ப டயர்டாக இருக்கும். ரொம்ப நம்ம இழைச்சி போயிட்டோம், நம்ம ரொம்ப வருத்தத்துக்குள்ளே போயிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்களா, இன்றைக்கி என்னது? வசன பண்டிகை தான். நல்லா உட்காந்து நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா கேட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்? சந்தோஷமாக போகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் மாடர்னாக மாறிடுச்சு. எல்லாம் 1 hourல குவிக் லஞ்சு, குவிக் எல்லாம் மெக்டொனால்ட்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு. உட்காந்து நல்லா இந்த இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சாப்பிட பழகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தாங்க, நல்ல சந்தோஷம். உங்களுக்கு என்ன தொல்லை? நான் தான் பேச போகிறேன். உட்காந்து நல்லா ஆண்டவர் வார்த்தையை கேட்டு சந்தோஷமாக திருப்தியாக போங்க. இன்றைக்கு மேனேஜர் சவுண்டு, கம்பெனி சவுண்டு இதெல்லாம் கேட்காம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். ஐ வாண்ட் டு லிசன் டு காட்ஸ் வேர்ட். இன்னும் நான் சொல்லுவேன், மத்தேயு 12:9 வாசித்தா, ஆண்டவர் அங்கிருந்து ஒரு ஜெபாலயத்தில் பிரவேசிக்கிறார். அங்கு ஓய்வு நாள். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறான். இயேசுவை குற்றச்சாட்டும்படிக்காக ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். 11ஆம் வசனத்தில், உங்களில் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆடு இருந்து ஓய்வு நாளில் குழியில் விழுந்து அதை பிடித்து தூக்கி விட மாட்டானா? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷத்திருக்கிறான்னு சொல்லி, ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான். ஓய்வு நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்கறது நியாயம், ஓய்வு நாளில் நன்மை செய்கிறது நியாயம். சண்டே கூட இப்போ நம்மளுக்கு ஓய்வு நாள்ன்றது புதிய ஏற்பாட்டில் வாரத்தின் முதலாவது நாளாக மாறிடுச்சு. நாள் முக்கியம் இல்லை. நீங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு போனீங்கன்னா சண்டே எல்லாம் ஒர்க்கிங் டே, அங்கே ஃப்ரைடே தான் லீவு. அதனால் அங்கே சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் சர்வீஸ். சண்டே இப்போ கூட நிறைய பேர் வேலையில் உட்காந்தா இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு லீவ் கிடையாது. சண்டே நம்ம சர்ச்சு கிடையாது. நீங்கள் இந்த மிடில் ஈஸ்ட் எல்லாம் போனீங்கன்னா, இந்த அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரைடே தான் லீவ். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் லீவ் இருக்குது. ஃப்ரைடேவோ சண்டேவோ சாட்டர்டேவோ நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நம்முடைய நாட்டில் நமக்கு என்ன லீவ் வச்சுருக்காங்க? சண்டே லீவ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த நாளில் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுலையும் சந்தோஷமாக ஓடி வரணும். அது ஒரு பெரிய இளைப்பாறுதல். இன்னைக்கு நான் என்ன ஒரு குறையை பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய சபைகளில் இப்போ ஆராதனை அப்படின்றது, நாங்கள்லாம் வளர்ந்த காலத்தில் ஆராதனை அப்படின்றது குறைஞ்சது 3.5 மணி நேரம் நடக்கும். 9 மணிக்கு சர்ச்சை ஆரம்பித்தா 12:30 மணி வரைக்கும் ஓடும். அதுவும் நடத்தப்பட்டால் 1 மணி வரைக்கும் கூட ஓடும். அது அப்படியே குறைஞ்சு 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 இப்போ நிறைய சர்ச்சஸில் மொத்த ஆராதனை இப்போ என்னமா மாறிடுச்சுன்னா 1 hour தான். அந்த 1 hourக்கே நிறைய பேர் வாட்ச பார்க்குறாங்க. என்ன முடிக்க மாட்டேங்கிறாரு. ஏசியாவடி சபையாரு, உங்களுக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை எப்படி நீங்கள் வரணும்னா, சீக்கிரமாக சீக்கிரமாக ஓடி போய் சீக்கிரமாக திரும்ப வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி வரணும் தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் என்னது? தேவ சமூகத்தில் உட்காந்து அவரோட வசனத்தை கேட்டு இளைப்பாறணும். வாஞ்சிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்க. சில பேர் ரொம்ப நேரமாக இளைப்பாறிட்டு இருக்காங்க. சண்டே உட்காந்து 5 மணிக்கு ஃபுல் இளைப்பாறுதல் தான். என்ன நடக்குன்னே தெரியலை. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், சரி பாவம் இங்கேயாவது சந்தோஷமாக இருக்கட்டும், விட்டுறது. வீட்டில் தான் நிறைய தொல்லை போல இருக்கு. மனைவி தூங்க விட மாட்டேங்கிறாளோ, கணவன் தூங்க விட மாட்டேங்கிறாரோ தெரில, இதோ இங்கேயாவது நிம்மதியாக வாயப்படம் தூங்குறாங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுல நீங்கள் எப்படி இருங்க? வாஞ்சையார்ந்து இழைப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ சமீபத்தில் முன்னாலெல்லாம் நான் 5 மணி ஆராதனை ஆரம்பித்து 7 மணிக்கு முடிச்சிடுவோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 7:30 கொண்டு போயிட்டேன். இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன்.
ஏன் இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்துச்சுன்னா, ஒரு நாள் நான் ஆராதனை 7 o'clock ஷார்ப்பாக முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ஜெபிக்க இங்கே நின்றுட்டுருக்கேன். ஒரு வாலிப பிள்ளை வந்தான், ஒரு பையன், வாலிப பையன். அவன் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கான். 3 months தான் ஆச்சு அவன் ரட்சிக்கப்பட்டு. ஒரு பாரம்பரியமான ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிற குடும்பத்துலேருந்து அந்த பிள்ளை வந்திருக்கான். அவன் வந்து நான் ஜெபம் பண்ணவனே அவன் கிட்ட சொல்கிறான், பாஸ்டர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பாஸ்டர். என்னப்பா பாஸ்டர், நீங்கள் 1 hour பேசுகிறது எனக்கு பத்தலை பாஸ்டர், எனக்கு ஒரு 1.5 மணி நேரமாக நீங்கள் பேசுங்க பாஸ்டர். நான் வாஞ்சையாக வந்திருக்கேன் பாஸ்டர், நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா, எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையை விட்டால் வேறு நாள் என்றைக்குமே நான் சர்ச்சுக்கு வர முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன், நீங்கள் மினிமம் ஒரு 1.5 hour பேசுங்க. எனக்கு இது ஒரு விசுவாசி சொல்லியிருந்தா கூட நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு தேவனை அறியாத குடும்பத்திலேருந்து இப்போ தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு பையனுக்கு இருந்த வாஞ்சையை பார்த்தோம். நான் நினச்சேன், அப்போ விசுவாசிக்கு தான் எல்லாம் ரொம்ப அல்பாகி போச்சு போல இருக்கு. இப்படி வாஞ்சையோடு கர்த்தருடைய வசனத்தை தேடுற மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. நீங்கள் சண்டே எப்படி வாங்கன்னா, அந்த 6 days இருக்கிற பிசினஸில் வராதிங்க, இளைப்பாற வாங்க. ரெஸ்ட், டோன்ட் பி இன் அ ஹரி, டோன்ட் ரஷ். சில பேர் பாருங்க பிரசங்க கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க, ஜெபிப்போம்னா போதும் உடனே பைபிள் தூக்கிட்டு ஒரே ஓட்டம். ஏன் அப்படி அவசரப்படுறீங்க? பொறுத்துருங்களேன், பொறுமையாக போங்களேன், என்ன ஓடிட போகுது. சில பேர் இருக்கீங்க வேலை இருக்கும், சில பேருக்கு இப்போ அப்படி ஒரு நிர்பந்தமான நிலைமை, முடியலை அவங்களுக்கு, கரெக்டாக ஓடினோம், ட்ரெயினை பிடிக்கணும், பரவாயில்ல ஓடலாம். நான் பார்க்குறது 15 வயசு பசங்களாம் வேலைக்கு ஓடுறானுங்க. அது எப்படி ஓடுறாங்க, என்ன வேலைன்னு தெரியல, வேகமாக. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் உட்காந்துருக்கேன், அப்போ கூட ஃபோனை தாடி, அப்போ ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்பா, அந்த ஃபோனே அழுதுரும். எனக்கு ஒரு நாள் ஓய்வு நாள் கொடுப்பா. சர்ச்சில் கூட உட்காந்து என்ன போட்டு நம்பிக்கிட்டே உட்காந்துருக்கேன், எவ்வளோ வலிக்கும்னு சொல்லுவோம், அது வாயிருந்தால் அழுதுரும். அதை போட்டு தேய்ச்சி 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 அதுக்கு மட்டும் வாயிருந்தால் அழுதுரும். உடுப்பா என்ன தேக்காதப்பா, போதும்பா வலிக்குதுப்பான்னு சொல்லும். ரெஸ்ட் கொடுங்க, ரெஸ்ட். எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமாக இருந்தது? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் எப்படி இருக்கணும், இளைப்பாறணும். கர்த்தருடைய விருப்பம் அது. உனக்கு நான் இளைப்பாறுதலை, ஆண்டவரே அந்த இளைப்பாறுதல் அனுபவிக்க எனக்கு கிருபை தாரும்.